செலுத்தியா இருப்பாளா? பச்சையா இருப்பா. பேசாம வாங்க. இதுல பாலமல்லி எப்படி தருது? என்ன என் தாரகமங்கலத்தை தரையிலையும் காணும் தண்ணியிலையும் காணும். ஒருவேளை வானத்துல இருந்து குதிப்பாளோ? குதிச்சுட்டா. உப்பனை அதிகமா போட்டுக்கிற இந்த ஓவியம் யாரு? நான் தான் மாமா, உங்க அத்தை பொண்ணு தாரகமங்கலம். நீ தாரக இல்ல, தாமரை. அம்மா சொன்னாங்க உன் மாமனுக்கு மூக்கு கீழே ஒரு மீசை, மூக்குக்கு மேல ஒரு மீசைன்னு. உலகத்திலேயே ஒத்தைக்கு ரெட்டையா மீசை வச்சிருக்கிற தைரியம் என் மாமனை தவிர வேற யாருக்கு வரும்? உன்னை கண்ட இந்த கணம் முதல் மாமா மட்டையாய் அதுக்குள்ள பாவம் சொட்டை ஆயிட்டான். தாய் தாய் அங்கமுத்து இதை வந்தாரப்பா. வியாபாரம் எப்படி போகுதுன்னு? போறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். கூட்டிட்டு போறதுன்னு சொல்லி ஹரிதீரன், உங்களுக்கு மீசையெல்லாம் முளைச்சு ஆளே கம்பீரமா மாறிட்டீங்க. உனக்கு கூட தான் மீசை முளைக்கல, அதுக்காக நீ மாறலையா என்ன? கவிதை மாதிரி இருக்க. சும்மா சொல்லக்கூடாது. நீங்க செதுக்கி வச்ச சேலை, அதுக்கு மேல சேலை. இப்ப நடக்க போகுது ஒரு கொலை. சரி விடுங்க. ஊர்ல என்ன நடக்குது? ஜெகஜோதியால நடக்குது. நேத்து கூட மருதீர வேதாள கால் உளுந்து கெஞ்சி கதறி நம்ம வைரநல்லூரிய காப்பாத்திட்டார்ல. கால விழுந்து ஊரை காப்பாத்துனீங்களா? ஐயோ உளர்ட்டானே. வைரநல்லூர் பொண்ணுன்னு சொல்லிக்கிறதுக்கே வெக்கமா இருக்கு. போடங்கி, அதெல்லாம் சொன்னா புரியாது. என்ன புரியாது? நம்ம ஊர்ல மீசை வச்ச ஆம்பளே இல்லையா? காத்திருந்து போதும் தானே. நம்ம கல்யாண ஏற்பாடுகளை கடகடன் தொடங்கி படபடன் எல்லாத்தையும் முடிச்சிடணும். அம்மா நல்லா இருக்கேம்மா. நல்லா இருமா, நல்லா இருமா. அம்மா, வர வழியில பெரிய ஆபத்து. மருதீரன் தான் எங்களை காப்பாத்தினாரு. ரொம்ப நன்றி மருதீரா. அது என்னோட கடமைங்க. வாங்கப்பா. என்னப்பா என்னாச்சு? எங்களால நம்பவே முடியலையா? ஏப்பா நீங்க ஏற்பாடு பண்ண வேதாளங்கள் நெஜ வேதாளங்களே மிஞ்சிட்டாங்கப்பா. அப்படி போடு. என்ன நடிப்பு, என்ன துடிப்பு, என்ன நெளிவு, என்ன சுழிவு. மருதீரா, நீ போட்ட சண்டையை பார்த்து சொக்கி போய் பவளமல்லிக்கு உன் மேல காதல் வரும்ல? வரும்னு நினைக்கிறேன். வரணும், இல்லன்னா இன்னொரு வேதாள சண்டைக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். ஆமா, அடுத்தது என்ன? உத்தர பூஜை. மருதீரா, ஒரு சந்தோஷமான விஷயம். யார் செஞ்ச புண்ணியமோ எனக்கு தானேக்கு நாளைக்கு கல்யாணம் நிச்சயமாயிருச்சு. என்ன திடீர்னு புது மாப்பிள்ளை கலெல்லாம் வந்துருச்சு போல. என்ன இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்திருந்தா நேரம் 60 கல்யாணமே பண்ணிருக்கலாம். கிண்டல் பண்ணாதப்பா. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், என் கல்யாணத்தை நீ தான் முன்னாடி நின்று நடத்தி வைக்கணும். அசத்திரும். நீ வாலிப முறுக்கூட இருக்கிற. உன் எதிர்கால மனைவியை நீ எப்படியெல்லாம் உற்சாகப்படுத்துறது உன் கற்பனையில் சில பல ஆசைகள் ஓடிக்கிட்டு இருக்கும். அதுல 3 குறிப்புகள் மட்டும் அண்ணன் கொடுத்தீங்கன்னா அதை அப்படியே கொண்டு போய் தாரை கிட்ட நடத்தி தாறு மாறாக்கியதுவே. சொல்ல மாட்டியா? அப்ப பொதுவான ஒரு சந்தேகம் கேட்கட்டுமா? முதலிரவுக்கு முக்கியமா பால் பழம் இருக்கணும்ல? ஏப்பா சிரிக்கிற? பால் பழம் இருக்கணும். முதல்ல உடம்புல பழம்.
மங்களம் உண்டாகட்டும், மங்களம் உண்டாகட்டும். என் தாரக மங்களத்துக்கு தாலியை கட்டிட்டேன். என் கனிரசமே, இந்த திருநாளுக்காகத்தான் மாமா பல நாள் காத்திருந்தேன். தாமரை. என்னத்தை தேடாரு? உங்க அப்பா பூயா வரியா? என்ன மாமா தெரியாத மாதிரி கேக்குறீங்க? கடையில விற்காத மொத்த பூவையும் வாரிக்கிட்டு வந்து கட்டில சுத்தி சாத்துன்னு சாத்திருக்கேன். எனக்கு என்னமோ முதலிரவு அறைக்குள்ள வந்த மாதிரியே இல்ல, ஏதோ பூக்கடை மண்டிக்குள்ள பூந்த மாதிரியே இருக்கு. ஏ மாமா, இப்ப இந்த ஆராய்ச்சி ரொம்ப முக்கியமா? அக்கா, நான் பண்ண முதலர் அலங்காரம் எப்படி இருக்கு அக்கா? ஏய், ஏய், உனக்கு அகங்காரம் ஜாஸ்திடா. உன்ட்ட எத்தனை முறை சொல்லியிருக்கேன், அக்கான்னு கூப்பிடாதுன்னு. இனி ஒரு முறை அக்கான்னு கூப்பிட்ட உன்னை அக்கா பிச்சிருவேன். வாடாவே, வெளியே வாடா. எனக்கு 3வது குழந்தை பிறக்கிற வரைக்கும் மூஞ்சில் நீ முடிக்க அப்ப 4வதுக்கு அப்புறம் பரவாயில்லையா? எட்டக்கு முடக்கா பேசாத, போடா. எதுக்கு ஒத்து வரலீன்னு எப்படி? மாப்பிள்ள என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? இவன் உள்ள முந்துட்டாயா? அக்கா வரேன்க்கா. வராத, போடா. மாமா, மாப்பிள்ள நீங்க அத்தை கூட்டிட்டு இந்த புறம் போங்க, நான் உங்க மக தாரக மங்கலத்தை கூட்டிட்டு. மாப்பிள்ள என்ன நொய்யா உனதானே வச்சு யாரை பண்ண மாதிரி கத்துற? இல்ல மாப்பிள்ள, முதல் இரவுக்கு முன்னால கவட்டைக்கு நடுவுல பூனை பெரிய அபசகுணம் மாப்பிள்ள. இதை இப்படியே விடக்கூடாது. தாரக வாமா. மாமா 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 மாமா. ஐயோ, பூனை குறுக்க போன நேரத்துல சுக்கிரன் 4ஆம் வீட்லயும் 4ஆம் வீட்டுல இருக்க வேண்டிய செவ்வாய் 7ஆம் வீட்லயும் இருக்கிறதுனால எப்படி பார்த்தாலும் 3 நாளைக்கு முதல் இரவு நடத்தப்படாது. எது 3 நாளைக்கா? அம்மா அப்பா ஜோசியர் ஐயா, வேற வழி இருக்கான்னு பாருங்க. ஐயா, எல்லாத்துக்கும் ஒரு பரிகாரம் இருக்கும்ல, இதுக்கு என்ன பரிகாரம்னு சொன்னீங்கன்னா நான் பட்டக்குன்னு முடிச்சுட்டேன். பரிகாரம் தானே? இல்ல மருமகனே, 3 நாள் கழிச்சே முதல் இரவு வச்சுக்கலாம். கிணத்து தண்ணியை யாரும் அள்ளிட்டு போயிட மாட்டாங்க. என்ன மருதீரா? இல்ல, குதிரை நகர மாட்டேங்குது. எதையோ பார்த்த மாதிரி மிரளுது. எதை பார்த்துருக்கும்? என்னாச்சு மருதீரா? ஊர் தலைவர் சொன்னார்ல, கண்ணுக்கு தெரியாத மனிதர்கள் இருக்கிற யாழிமலை பகுதிக்குள்ள நம்ம நுழைஞ்சிருக்கோம். கண்ணுக்கு தெரியாத மனுஷங்களா? அவங்க எந்த பக்கம் தெரியறாங்கன்னு தெரியலையே. இருந்தாலும் குத்து மதிப்பா எல்லா பக்கமும் கும்பிட போடுவோம். வணக்கங்க. வணக்கம் தம்பி. எனக்கு ஒரு சந்தேகம். என்ன கண்ணுக்கு தெரியாதவங்க துணிமணி போட்டிருப்பாங்களா? நம்ம தான் யாரு கண்ணுக்கு தெரிய மாட்டோமேன்னு எல்லாத்தையும் அவுத்து வச்சுட்டு தான் தெரிவாங்க. அப்போ பொண்ணுங்களும் என்ன தேடுகிறாய்? ஏ வேதாளம், வகையா வந்து மாட்டிக்கிட்டியா? எங்க ராஜா கிட்டே வா. விடுங்கள், மேலும் விடுங்கள். இப்ப நடுவுல நாட்டிக்கிறேன். ஏய், சக்கரவர்த்தி சவரம் பண்றதுக்கா இருக்கேன். தெரிஞ்சேதான் திஷ்டி போட்ட ஓரமா கைய தட்டு. தொடங்கிட்டான்ல. போன ஓனானே, வேகமா போ. சிக்கி சிக்கி, முக்கி முக்கி. இதுக்கு மேலேயும் காத்திருக்க வேண்டாம். புள்ளர் உலகை குழி தோண்டி புதைக்க வந்த 3 வேதாளங்களையும் பேசும் பறவையையும் விஷ சிலந்தியை கடிக்க விட்டு கொன்றுவிட ஆணையிடுகிறேன்.
நிறுத்துங்க. அந்த வேதாளத்தோட கண்ணு பார்த்தா அப்படி ஒன்றும் தப்பா தெரியல. ஓஹோ, என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அப்புறம் தண்டனை கொடுக்கலாமே. சுத்துறத நிறுத்து. அந்த வேதாளத்தோட வாயை மட்டும் விடுதலை பண்ணு. குள்ளர் உலக அரசே, நாங்கள் வேதாளங்கள் இல்லை, வேதாளங்கள் போல வேஷம் போட்டிருக்கிற சாதாரண மனுஷங்க தான். நாங்கள் வைரநல்லூர்லேருந்து வரோம். என்னோட காதல் மனைவி பவளமல்லியை வேதாளங்கள் தூக்கிட்டு போயிட்டாங்க. என்ன கொடுமடா இது? அவளை காப்பாற்றுறதுக்காகவும் எங்கள் மண்ணோட விடுதலைக்காகவும் தான் இப்படி வேஷம் போட்டு வேதாள கோட்டையை தேடி போகிறோம். அப்படியா? வீரனே, அவன் பல்ல கழட்டி பாரு. நல்ல வேளை, அப்பாவிகளை கொண்டு இருப்போம். முதல்ல அந்த 3 பேரையும் அவுத்து விடுங்க. சபாஷ் மகளே, உருவத்திற்கேற்ற மூளை. இத்தனுண்டு இருந்துகிட்டு என்ன வாழ்த்தானா? நான் தான் குள்ளர் உலக அரசன் கொர்க்கை நியூட்டன். இது என்னுடைய மனைவி ஃப்ளமிங் சுந்தரி. இவள் என்னுடைய ஒரே அன்பு மகள் ஐன்ஸ்டீன் காமாட்சி. வேதாள என எங்களுக்கும் எதிரிகள் தான். அவனுங்க சோமபானம் குடிக்கும்போது எங்களை குச்சியில் குத்தி துவையில தொட்டு தொட்டு சாப்பிடுவானுங்க. அம்மிக்கல்லுக்கு பிறந்தவனுங்க. எங்கள் ஜனத்தொகை குறைஞ்சது காரணமே அவனுங்க தான். சரி, முதல்ல எங்கள் குல வழக்கப்படி உங்களை வரவேற்க கடமைப்பட்டிருக்கோம். யாராங்க ஊதண்டா? சொல்லுங்க நண்பர்களே, உங்களுக்கு என்ன உதவி வேணும்? வேதாள கோட்டைக்கு போகிறதுக்கு வழி தெரிஞ்சுக்கிறதுக்காக. அது என்ன, அவர் பேர் என்ன? மொச்சக்கோட்டை, மச்சக்கூடம். இந்த மச்சக்கூடனை முதல்ல பார்க்கணும். அவர் எங்களுக்கு நல்லா தெரியுமே. தெரியுமா? எதிர்காலத்தை கணிக்கிறவர். கோட்டைக்குள்ள போயிட்டு வெளியே வர்ற வழியை அவரை தவிர வேற யாரும் சரியா சொல்ல முடியாது. ஆமாம்மா, அவர்தான். அவருக்கு எங்க இனத்துக்கு நல்ல உறவு உண்டு. ஒன்று செய்கிறேன், எனது பறக்கும் படை தளபதி ஆல்பர்ட்டையும் காலாட்படை தளபதி பீட்டரையும் உங்க கூட அனுப்பி வைக்கிறேன். ரொம்ப நன்றி அரசரே. அப்பா, நான் ஒரு பொண்ணுன்றதுனால என்னை போருக்கே கூட்டிட்டு போனதில்லை. இந்த வீர போருக்கு நான் போய் தான் தீருவேன். தயவு செஞ்சு எனக்கு அனுமதி கொடுங்கப்பா. சிக்கி சிக்கி முக்கிய என் மக காமாட்சியும் உங்களோட வருவா. நன்றி அரசே. ஆல்பா பீட்டா காமா வெற்றி செய்தியோட திரும்பி வாங்க. அப்பாடி, சங்குமலை பகுதிக்கு வந்துட்டோம். வீட்டா, இதுதான் அந்த பெருசு மச்சக்கூடனுடைய வீடு. ஐயா, 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 ஐயா. என்ன காட்டு வீடு ஆடுது, அசையுது, முண்டுது. மச்சக்கூடன் ஒரு ஆமையா? ஆளை கூப்பிட்டு ஆமை வருது. எத்தான் தண்டி? வணக்கங்க ஐயா. நான் கொர்க்கை நியூட்டனோட மக காமா. இவர் மருதீரன். இவருக்கு ஒரு பிரச்சனை. நீங்க கொஞ்சம். மருதீரா, நீ மட்டும் எதிரே வந்து நில். பாறை உருட்டு, பாதை பிறக்கும். பாறை உருட்டு, பாதை பிறக்கும். பெயரை மாற்று, பலம் பெறுவாய். அட, சீக்கிரமா எடுத்து எழுதுங்கப்பா. எழுதிக்க. சீக்கிரம் தாடா. யவன படுக்கையில் கோட்டை நமக்கு. கோட்டை நமக்கு. நெருக்கினால் ஒன்றுக்கு போ. அப்போ கலக்கினால் 2க்கு போன்னு சொல்லும் போல் இருக்கே. சூரியன் மறைக்கும் கோலை உடை. சூரியன் மறைக்கும் கோலை உடை.
இவைகளை நீ சரியாக செய்தால் வெற்றி பெற வாய்ப்புண்டு. வாய்ப்புண்டு வெள்ள பூண்டு. கதவை சாத்திருச்சு. இதுக்கு நாம கிழமை வாயை திறக்காமலே இருந்திருக்கலாம். கோடங்கி முட்டாள் நிறைய பேசுவான், அர்த்தம் குறைவா இருக்கும். அறிவாளி குறைவா பேசுவான், அர்த்தம் நிறைய இருக்கும். கையெடு. குறைவா பேசலாம், ஆனா இப்படி கிறுக்கு பிடிச்ச மாதிரி அர்த்தம் புரியாம யாராவது அறகுறையா பேசுவாங்க. அவன் மண்டையில எச்சு கூட நிக்க மாட்டேங்க பாரு, வலிக்கிட்டே போகுது. வாயை கொடுத்து வாங்கி பூசிக்கிட்டான். அண்ணே, இப்ப நீங்க சரித்திரத்துல இடம் பிடிச்சிட்டீங்கண்ணே. கரடி காரி துப்பு கூட கேள்விப்பட்டிருக்கேன். முதல் தடவையா ஒரு ஆமை காரி துப்புனது உங்களை தானே, பெருமையா இருக்குண்ணே. இந்தாங்க எடுத்துக்கோங்க. கொண்டாப்பா கொண்டாப்பா, இதுல ஒரு துண்டு போதும், எனக்கு ஒரு நாளைக்கு தாங்க. ஆனால் ஆல்ஃபா பீட்டா காமா எங்க? ஆமா, எங்க சாமா பக்கத்துல தான். நீங்க சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன். நீங்க? எருமக்கடா எலிக்கிட்ட என்ன மொக்க போடுது? நான் பார்த்ததுல இந்த உலகத்திலேயே உங்களை மாதிரி கண்ணழகு வேற எவ்வளவுக்கும் கிடையாது. கருமத்தை உத்து பார்த்தா தான் உருவமே தெரியும். இதுல கண்ணை பார்த்து கவிதை வேற நடத்துடா. ஐயோ, ஏன் கண் கலங்குறீங்க? உங்களை பார்த்த உடனேயே என் இதயம் 2 துண்டா உடைஞ்சிருச்சு. ஆமா காமா, நான் உன்னை மனசார காதலிக்கிறேன். சாமா காமா சாமா காமா. சை, இதுங்க கெட்ட கெட்டுக்கு முத்த வேற கொடுத்து விளையாடுதுங்க. உனக்கு அது கூட வக்கு இல்லைல்ல. அண்ணன் வாய்க்கால பார்த்தாவே வழி மாறி போறோம்டா. இந்த கால்வாய் எப்படா தாண்ட போறேன்? ஐயோ, நரகத்துக்கு போற மாதிரியே இருக்கே. இது எப்படி தாண்டறது? நீங்க புலம்புறதுலயும் தப்பு இல்ல. இதுல மீதி பாலம் கட்டி போறதுக்கு பல வருஷம் ஆகுமே. ஒரு யோசனை, சூரன் நம்மள தூக்கிட்டு போயிட்டா என்ன? ஏ மூதி, நம்ம போயிடலாம்ல, அவங்கள யார் தூக்கிட்டு வருவா? தவறி விழுந்தா கருமாதிக்கு எலும்பு கூட மிஞ்சாது. இப்படி பயமுறுத்துறதுக்கு மட்டும் பறந்து வந்துரு. பாறை உருட்டு பாதை பிறக்கும், பாறை உருட்டு பாதை பிறக்கும். என்னடா முயல் கீழ் தேடுறானா? பாறை உருட்டு பாதை பிறக்கும். எல்லாம் நவக்கரகத்தை சுத்துற மாதிரி சுத்துறாப்ல. மறுபடியும் சுத்துறத பார்த்தா நமக்கு தலை சுத்துதப்பா. என்னோட கணிப்பு சரினா இந்த கல்லை கொண்டு போய் அந்த பொந்துல போடணும். அப்படித்தான். பலே பலே, சபாஸ். என்னப்பா உலகமே உருள்ற மாதிரி சத்தம் கேக்குது? வந்துருச்சு. எந்த திசையில போறதுன்னு தெரியலையே. ஏ இங்க பாருல, செங்கழுத்தி புயல. மருதிரா, இது அபூர்வமான வழிகாட்டுற இழப்பா. முதல்ல அதை எடுங்க. காமாணி புத்தத்தை எடு. எடுமா. ஏ
இந்த போட்டுக்கலாம். இந்த இலையில பிபி செஞ்சு ஊதுனா காத்து வருமோ? என் வாயில நல்லா வரும். பிபி செஞ்சு ஊதுனா பச்சை வாயங்கிற தவளை வந்து நமக்கு வழிகாட்டுமாம்ல. அப்பா தலைவன் தான் வழி காட்டுவான், தவளை எல்லாமா வழி காட்டும். சரியான வழியை தலைவன் காட்டினா என்ன, தவளை காட்டினா என்ன? இன்னொரு தடவை தான் ஊதேப்பா. அங்க பச்சை தவளை ஊதுனொன்னு படக்குன்னு வந்துருச்சு. தூக்குதா. ஏப்பா மருதிரா, கூச்சப்படாம அந்த தவளை கிட்ட வழி கெடுப்பா. வேதாள கோட்டைக்கு எப்படி போகணும்? மருதிரா தவளையை பத்தி விட்டுறாதப்பா, முழுசா என்ன போட்டுக்குன்னு பாப்போம். எங்க பாரு, பச்சை வாயன் வருவான், அவனிடம் திருமணமாகியும் கற்பு களையாத ஏகபத்தினி விரதன் ஒருவன் வந்து வழி கேட்டு அந்த தவளையின் முதுகில் அழுத்தமாக நக்கினால் வழிகாட்டும். அவ்வளவுதான் போட்டிருக்கு. என்ன சங்கு நம்ம பக்கம் ஊதுறாங்க? தாரக மங்களத்தோட தாறுமாறா இருக்க வேண்டிய நேரத்துல இப்படி தவளையை நக்க விடுறாடுங்களே. ரொம்ப தயங்காத, நக்குனே. அடி போடி சுட்டக்கா. நக்குப்பா. அட சீக்கிரம் நக்கியா. நிறுத்துறா. இது என்ன கோயில கொடுக்குற பஞ்சாமிரதமா? சலப்பு சலப்பு நக்கிறதுக்கு பாம்பு திங்கிற தவளடா. பாம்பு ஒண்ணு கோச்சிக்காது. நக்குங்கண்ணே நக்குங்க. தாரக பச்சை தவளை வேதாளம்மன் எங்க? இந்த பக்கம் காட்டுது. அந்த திசையா? பச்சை வாயம் பிச்சுட்டாயா? மருதீரா, முகத்துல பயத்தை காட்டாம பேசு. என்னவா? மரணமே வந்து மல்லாக்கப்பட்டு அடிச்சாலும் முகத்துல பயத்தை காட்டக்கூடாதா? யார் இவங்க? பார்க்க பாவமா இருக்காங்க. அப்ப நம்மளை எதுவும் பண்ண மாட்டாங்க. இங்க என்ன அம்மா மகாராணியில மந்திரவாதியா? இவங்க எங்கிருந்து வராங்க? ராணி கேட்குறங்கல்ல. நாங்கள் காங்கணி தேசத்திலிருந்து மருத்துவ விதைகள் கொண்டு வந்திருக்கோம். ராணி தான் மருத்துவ இளவரசன் மருதீரன். இங்க ரத்தம் முறுக்கு நோயினால மாசத்துக்கு 3 பேர் உயிரிழக்கிறாங்க. இவ்வளவு தாமதமா வரீங்க? வர்ற வழியில வயிற்றால போயிடுச்சுன்னு சொல்லுவோமா? என்னப்பா இந்த அம்மா கோட்டையை இப்படி சுத்தி சுத்தி காமிக்குது? சொல்லி இளவரசனே. இளவரசியோட வரும்போது கழுகுமலை கிட்ட வச்சு இவங்களை பார்த்தோம். கருஞ்சிறுத்தை கிட்ட இருந்து இளவரசியை காப்பாத்தினது இந்த இளவரசன் தானா? கேள்விப்பட்டேன். சந்தோஷம். என்னாச்சு? சொல், ஏன் இவ்வளவு தாமதம்? ராணி, எங்க காங்கனி தேசத்துல கடுமையான புயல், அதனால மருத்துவ செடிகள்லாம் விளையவே இல்லை. அதான் தாமதம் ஆயிடுச்சு. மருந்து தயாரிக்க உங்களுக்கு எத்தனை நாள் ஆகும்? ஏதாவது அள்ளி விடுப்போம். எவன ராணி? கொறுக்குப்பூ விதைகளை காய்ச்சி வடிகட்டணும். ஆமா. அப்புறம் வாப்பேறு இலையை காய வச்சு அரைக்கணும். ஆமா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. மருந்து எப்போது?
கிடைக்கும். ஒரு 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 3 நாள்ல தயாராயிரும். தயாரான உடனே நோயை போக்கி காட்டிடுவீங்கல்ல? என்ன பதிலியே காணும்? நிச்சயமா நோயை போக்கி காட்டிடுவோம் ராணி. நல்லது, நீங்க போய் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிட்டு வேலையை தொடங்குங்க. ரொம்ப நன்றி யவன ராணி.